அண்மை செய்தி. இஸ்ரேலின் பென் குரியன் சர்வதேச விமான நிலையத்தை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். ஈரான் இஸ்ரேல் இடையே தொடர்ந்து 9வது நாளாக மாறி மாறி இரு நாடுகளும் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையமான பென் குரியன் விமான நிலையத்தின் மீது இஸ்ரேல் தற்பொழுது தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. இஸ்ரேலின் ராணுவ தளங்களையும் குறிவைத்து தொடர்ந்து ஈரான் தாக்குதல் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலை தான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பென் குரியன் சர்வதேச விமான நிலையத்தை குறிவைத்து ஈரான் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் கொண்டு விமான நிலையம் மீது தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஹேசா ஷாட்ரேட் என்கின்ற 136 ட்ரோன்களை மற்றும் ஏவுகணை வீசி இந்த சர்வதேச விமான நிலையம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. முதல் முறையாக இஸ்ரேல் மீது ஹேசா ஷாட்ரேட் 136 ட்ரோன்களை பயன்படுத்தி ஈரான் தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாக இஸ்ரேல் தரப்பு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானில் தயாரிக்கப்பட்ட ஹேசா ஷாட்ரேட் 136 ட்ரோன்களை கொண்டு இந்த ட்ரோனை பொறுத்த வரைக்கும் இது தற்கொலை ட்ரோன் என கூறப்படுகிறது. அதிக தூரத்தில் இருந்து இலக்குகள் மீது குண்டுகளை வீச உள்ளது எனவும், அதே போல இந்த ட்ரோனை பொறுத்த வரைக்கும் அதிக முறை குண்டுகள் வீசி தாக்கும் வல்லமை உடையது என்றும், கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் தூரம் வரை உள்ள இலக்குகளை தாக்க வல்லமை பெற்றது இந்த ட்ரோன்கள். இந்த ட்ரோன்களை குறிவைத்துதான் தற்பொழுது இஸ்ரேல் இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையம் மீது ஈரான் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினமே இஸ்ரேல் மீது ஜெல்சில் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியதாக ஈரான் மீது இஸ்ரேல் ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்தது. இந்த ஜெல்சில் ஏவுகணையை 700 கிலோ வெடிகுண்டுகளுடன் 2000 கிலோமீட்டர் தூரம் பறந்து சென்று தாக்குதல் நடத்தக்கூடியது. தொடர்ந்து இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் பல்வேறு விதமான தாக்குதலை முன்னிறுத்தி வருகிறது. இரு நாடு தலைவர்களும் பரஸ்பரமாக எச்சரிக்கை விடுத்து 9வது நாளாக இரு நாடுகளும் மாறி மாறி ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் உயிரிழப்புகள் கிட்டத்தட்ட 500க்கு மேலாக கடந்து சென்றிருக்கக்கூடிய நிலையில தான் தற்பொழுது இஸ்ரேல் சர்வதேச விமான நிலையம் மீது ஈரான் தற்பொழுது ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன்.